அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் தங்கச்சி நீ ஒரு தடவை கட்டி பிடிச்சா கட்டி பிடிக்கணுமா? லெட் மீ வெரி கிளியர், நீ என்னோட அக்காவும் இல்ல, இவங்க என்னுடைய அம்மாவும் இல்ல. பிரக்யா பிராச்சிய கூட்டிட்டு வந்திருக்காளா? உங்க ரெண்டு பேருக்கு நான் எதுவும் கிடையாது. நீ ரொம்பவே பிடிவாதக்காரி. அம்மா இவ ரொம்ப பிடிவாதக்காரி. பிராச்சி வேண்டாம் பேசுற பாருங்க. How can she talk like this? பேசுற நீ ப்ளீஸ் கோவப்படக்கூடாது. நீங்களே சொல்லுங்க, பிராச்சி ஜெயிலுக்கு போனா உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? பிராச்சி நீயே சொல்லு, உன் அம்மா உன்னை ஜெயிலுக்கு அனுப்புனாங்கன்னா நீ அவங்க மேல கோவப்பட மாட்டியா? நீ உன் அம்மாவை மன்னிப்பியா சொல்லு பிராச்சி. உன்னால மன்னிக்க முடியாதுல, அதே மாதிரி என்னால உங்களை மன்னிக்க முடியாது. ரியா உன்னை காப்பாத்துறதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்தேன். ரியலி? என்ன மாட்டி விட்டுட்டு என்ன காப்பாத்துவீங்களா? நான் உன்னை மாட்டி விடல. அந்த எஃப்ஐஆர் நான் ஃபைலே பண்ணல. என்னால ப்ரூவ் பண்ண முடியும். ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. தீபாவளி ஃபங்க்ஷன்ல அந்த நேரத்துல நான் இந்த வீட்ல தான் இருந்தேன். அப்புறம் என்னால எப்படி கேஸ் ஃபைல் பண்ண முடியும்? அம்மா வாங்க, என்னாச்சு? நீங்க போங்க, நான் போன் பேசிட்டு வரேன். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, நீங்க அப்போ ஒரு அர்ஜென்ட் கால் பண்ணணும்னு சொன்னீங்க. யாருக்கு தெரியும், நீங்க அந்த சமயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிருப்பீங்க. அப்பதானே அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லன்னா நீங்களே நேரா போய் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பீங்க. யாருக்கு தெரியும்? பிரக்யாவோட பேர்ல கம்ப்ளைண்ட் கொடு. நீ மாஸ்க் போட்டுட்டு போ, அப்பதான் போலீஸ்க்கு ஒண்ணு அடையாளம் தெரியாது. நான் ராஜிக்கு போன் பண்ணேன். உனக்கு தீபாவளி விஷ் சொல்ல நான் அவளுக்கு தான் போன் பண்ணேன். எமோஷனல் ஆங்கிள் ப்ளீஸ் பேசாதீங்க. ஐ அம் டன் வித் இட். உங்க ரெண்டு பேர் பேச்சு கேட்க எனக்கு விருப்பம் இல்ல. You both played with me. நீங்க என்ன ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க. ஏன்னா நான் பிராச்சியை ஹர்ட் பண்ண நினைச்சேன் இல்லையா? நான் தான் சொன்னல, எப்ப அவளை பத்தி எனக்கு தெரியாதோ அப்பதான் ஹர்ட் பண்ணேன்னு. ஆனா எப்ப அக்கான்னு தெரிஞ்சதோ அப்பல இருந்து எதுவும் பண்ணல. உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. அப்படி இருந்தும் நீங்க இப்படி பண்ணல. நீங்க எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் சொல்லவா? எனக்கு அப்பவே தெரியும் நீங்க கண்டிப்பா வர மாட்டீங்கன்னு. ஆனா எப்ப நீங்க தான் என் அம்மான்னு தெரிய வந்துச்சோ அப்ப என் உலகம் முழுமை அடைஞ்சிருச்சுன்னு நினைச்சு ஒரு டேட், ஒரு மாம், ஒரு அக்கா, என் மொத்த ஃபேமிலியும் கம்ப்ளீட் நினைச்சு நீங்க என் கண்ணீரை தொடச்சிங்க, கட்டி பிடிச்சிங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ண எல்லா தப்பையும் நான் மன்னிச்சுட்டு நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? இந்த 20 வருஷம் தினமும் உன்னை பத்தி நினைச்சிட்டு சொன்னீங்கல்ல, நீங்க தானே சொன்னீங்க. அப்ப எனக்கு தோணுச்சு நான் ரொம்பவே கேட்டவ. என் அம்மா என் மேல இவ்வளவு அனுபவிச்சிருக்காங்க, ஆனா நான் அவங்கள வெறுத்திருக்கேன்னு நினைச்சேன். நீங்க அந்த ஜெயில இருந்து என்ன வெளியே கொண்டு வந்துட்டீங்க. ஆனா அந்த ரியாலிட்டியை கூட நீங்க ஒரு மோசமான ரியாலிட்டியா மாத்திட்டீங்க. நீங்க என்கிட்ட நான் தான் உன் அம்மாங்கிற விஷயத்த சொன்னீங்க, அதே மாதிரி என்ன வெறுத்த விஷயத்த ஏன் சொல்லாம விட்டுட்டீங்க? நீங்க நேசிக்கிறதெல்லாம் இந்த பிராச்சி மட்டும்தான். இந்த உலகத்திலே worst mother யாருன்னா நீங்க மட்டும்தான். You are the worst mother. வந்துட்டு முன்ன பின்ன யோசிக்காம ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மா போய் சொல்லல, உண்மையதான் சொல்றாங்க. ஒரு நாள் கூட உன்னை அவங்க நினைக்காம இருந்ததே இல்ல. உண்மையில அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. சாமி கிட்ட எனக்கு முன்னாடி உனக்காக தான் வேண்டிப்பாங்க. நம்ம பர்த்டே அன்னைக்கு எனக்கு பாயாசம் செய்வாங்க, உனக்கு கப் கேக் செய்வாங்க. உனக்காக வாங்கின ஒவ்வொரு கிஃப்டையும் பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு மேல பாசம் வச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பிராச்சி மேல பாசம் வச்சிருக்கீங்க, ரியாவை வெறுக்கிறீங்கன்னு சொல்றியே, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் ஒரே லைன்ஸ் தான் சொல்றீங்க. சேம் ஃபேக் எமோஷன்ஸ், ஒரே மாதிரி கண்ணீர். ப்ளீஸ் என்கிட்ட இதெல்லாம் வேண்டாம், ஓகே? நான் சொல்றதுதான் உண்மை, அதுல எந்த பொய்யும் இல்ல. உண்மையான எமோஷன் தான் இது. இந்த ஃபீலிங்க உணர்ந்தா மட்டும்தான் உனக்கு புரியும். உண்மை உன் கண்ணுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, தயவு செஞ்சு அதை ஃபீல் பண்ண கொஞ்சம் முயற்சி பண்ணு. அங்க பாரு, ஒரு தடவை அவங்கள பாரு. இவங்களை பார்த்தா வேர்ஸ்ட் மதரா தெரியுதா? உலகத்திலே இவங்க தான் சிறந்த அம்மா, இவங்க தான் பெஸ்ட் மதர் இந்த வேர்ல்ட். உனக்கு மட்டும்தான், உனக்கு நல்ல அம்மா தான். ஆனா எனக்கு, நான் உங்களுக்கு தெரியாம பிறந்துட்டேன். நான் தெரிய திறமை உங்க வயித்துல பிறந்துட்டேன். எந்த அம்மாவது தான் பொண்ணுகிட்ட இப்படி நடந்துப்பாங்களா? இங்க பாரு ரியா, இப்ப உனக்கு என்னெல்லாம் நடக்குதோ, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததோ அதுக்கெல்லாம் மன்னிப்பு தான் கேட்க முடியும். நீங்க எத்தனை முறை என்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க? இந்த 20 வருஷத்துல நான் உங்களை எத்தனை தடவை மிஸ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்பெல்லாம் நீங்க எனக்கு தேவைப்பட்டீங்கன்னாவது உங்களுக்கு தெரியுமா? இந்த 20 வருஷத்துல நான் எத்தனை தடவை அழுத, எத்தனை தடவை எனக்கு உடம்பு முடியாம போச்சு, எத்தனை தடவை நீங்க இல்லாம கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? ஜஸ்ட் லுக் அட் மீ. உங்க கூட இல்லாமலே நான் இப்ப எப்படி இருக்கேன்னு பாத்தீங்களா? நீங்க யார் என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு? நான் ஏற்கனவே 20 வருஷம் ஜெயில் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ரியா இங்க பாரு, நான் போகும்போது நிலைமை ரொம்ப சரியில்லாம இருந்தது. ஆனா நான் உண்மையில உயிரா இருந்தேன். நான் இப்ப உங்ககிட்ட என்ன சொன்னேன்? I don't love you. I
hate you. I hate both of you. இப்ப எந்த உறவும் இல்ல. ஒருவேளை ஏதாவது இருந்திருந்தாலும் இன்னைக்கு கதை முடிஞ்சு போயிடுச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விட்டுட்டு போனீங்க இல்லையா? இன்னைக்கு நான் இந்த ரியா மேரா உங்க 2 பேரையும் விட்டு பெரியறேன். உங்க 2 பேருக்கும் எனக்கும் என்ன உறவு இருந்துச்சோ அதை இன்னைக்கே முறிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், சும்மா என்ன பொண்ணுன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு தான் ஒரு பொண்ணு இருக்கால, அவ கூடவே வாழுங்க. 20 வருஷமா நீங்க எல்லாமே நான் வாழ்ந்துட்டேன். இதுக்கப்புறமா அதே மாதிரி நான் வாழ்ந்துப்பேன். Just leave my house. ரியா, உங்ககிட்ட எனக்கு பேச எதுவும் இல்ல, ஓகே? Because I hate you the most. Just leave my house right now. வாங்கம்மா. நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வீட்டோட எல்லா கதவுகளையும் மூடிடுங்க. இது பிராச்சியோட போன் தானே? பிராச்சி போனை இங்கே வச்சுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். பிராச்சி போனை எடு ப்ளீஸ். ஏன் போன் எடுக்க மாட்டேன்ற ப்ளீஸ். இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம். போய் யார் தான் போன் பண்றாங்கன்னு பாரு. பேசாம லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணிடலாம். கண்டிப்பா யாராவது எடுப்பாங்கல்ல. லேண்ட்லைன்ல போன் வருது. கடவுளே, எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. ஹலோ 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 ஹலோ. சரிதா ஆண்டி, ரன்பீர் தான் ஃபோன் பண்ணிருந்தான். அது சாரி, என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த டைம்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். நான் பிராச்சி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவ பக்கத்துல இருக்காளா? பிராச்சி கிட்ட உன்னால இப்ப பேச முடியாது. அது திமிரு பிடிச்ச பிடிவாத பிடிச்ச அவளுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? தங்கச்சி, அது 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 என்னன்னா, பிராச்சி இப்ப வீட்ல இல்ல. அவ வந்ததும் நீ ஃபோன் பண்ணதா நான் சொல்லிடுறேன். ஏதாவது முக்கியமான விஷயம்னா என்கிட்ட சொல்ல. அவகிட்ட சொல்லிடுங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வரேன்னு. பாய். என்ன சொன்னா? கொஞ்ச நேரத்துல ரன்பீர் வீட்டுக்கு வரானா? ஏன் தெரியல, ரொம்ப டென்ஷனா இருக்கான். டென்ஷனாவா? எனக்கு என்ன தோணுதுன்னா, பிராச்சிக்கும் அவனுக்கும் ஏதாவது பிரச்சனை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பாத்தியா பிராச்சி, ரியா ரியா என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. நான் ஏதோ பண்ணலன்னு அவளுக்கு சொல்லணும்ல. ரியா உண்மையிலேயே இன்னைக்கு கலக்கிட்டா. நாம நினைச்சதை விட ஒரு படி மேலேயே போயிட்டா. இவ இதே மாதிரி இருந்தாதான் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ரியா ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்கா. இத்தனை வருஷம் எந்த அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலோ அவங்க வந்ததுக்கு அப்புறமும் அவளுக்கு அன்புக்கு பதிலா துரோகம் தான் கிடைச்சிருக்கு. அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த வீட்டோட எல்லா கதவுகளையும் மூடிடுங்க. உங்க 2 பேருக்கும் எனக்கும் என்ன உறவு இருந்துச்சோ நான் அதை முறிச்சுக்கிறேன். 20 வருஷம் நீங்க எல்லாமே நான் வாழ்ந்துட்டேன். இதுக்கப்புறமும் நான் தனியாவே வாழ்ந்துக்கிறேன். இந்த வீட்டோட எல்லா கதவுகளையும் மூடுங்க. வாங்க வாங்க. என்னோட பொண்ணு, என்னோட பொண்ணு. நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல ரியா. உன் மேல எந்த தப்பும் இல்ல. இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் இப்படித்தான் நீ நடந்துக்கணும். எத்தனையோ தடவை இதைத்தான் நான் உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன். பிரக்யா பிராச்சிக்கு மட்டும்தான் அம்மா, உனக்கு கிடையாதுன்னு. ஆனா நீ அவளை அம்மாவா ஏத்துக்கிட்ட. நீ தான் பார்த்தேல்ல உன்னோட நாடகக்காரி அம்மா உனக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணான்னு.
இந்த நேரத்துல யாரு கதவை இப்படி உடைக்கிறது? கண்டிப்பா இது பிரக்யாவா தான் இருக்கும். அவ சாதாரணமா நம்மள விட்டுட்டு போக மாட்டா. அவளை நான் பாத்துக்கிறேன். இல்ல பெரியமா, நீங்க இருங்க, நான் பாக்குறேன். இது எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அவங்க தானே ஆரம்பிச்சாங்க, நான் முடிச்சு வைக்கிறேன். நீயும் உன்னோட அம்மா எங்க? அம்மா வரல, அவங்களோட நிழல் தான் வந்திருக்கு. நான் அம்மா மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பேன். 2 பேரும் ஒரே மாதிரி தானே யோசிப்பீங்க, ஒரே மாதிரி ஃபேக் டிராமா பண்ணுவீங்க. நீ உண்மையை தானே தெரிஞ்சுக்கணும். அந்த உண்மையை நான் உனக்கு சொல்றேன். உண்மை என்னன்னா, நீ ரொம்ப பிடிவாதக்காரி, உருப்படாதவ. நீ உனக்கு பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது. ராஜி, ரியா எப்படிப்பட்டவ, எப்படி நடந்துக்கணும்னு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இன்னொரு தடவை ரியாவை பத்தி தப்பா பேசினா நான் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன். ரியாவை பத்தி பேசுனது உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருதா? இவ ஏன் அம்மாவை அழ வச்சிருக்கா, அதனால கோவப்படுற உரிமை எனக்கும் இருக்கு. நீ கோவப்பட்டு அவ எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்க வந்தியா? இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண முடியாத ஒரு விஷயத்த நான் பண்ண முயற்சி பண்ண மாட்டேன். நான் சொல்ல வந்தது ஒன்னே ஒண்ணுதான். நீ அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசி இருந்திருக்கவே கூடாது. இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல. சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லாம தானே வளர்ந்திருக்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவ, ஏன்னா என் கூட என் அம்மா இருக்காங்க. நல்ல வேளை நீ எங்க கூட இல்ல. ஒருவேளை நீ கூட இருந்திருந்தா இந்த 20 வருஷம் அம்மா தினம் தினம் ஏன்டா இப்படி ஒரு பொண்ணை பெத்தோன்னு நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஒரு பொண்ணு தாய்மை அடையிறதா வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம். ஆனா நீ என் அம்மா வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய துக்கம். உன் விதியில இல்லாதது என் விதியில இருந்திருக்கு. அம்மாவோட அன்பு, அவங்களோட வளர்ப்பு, அவங்க கூட இருந்து எல்லாமே எனக்கு கத்து கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அம்மா வீட்டை விட்டு போகும்போது என்ன தேர்ந்தெடுத்தாங்க, உன்னை தேர்ந்தெடுக்கல. ஆனா இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? இதுக்கெல்லாம் நீ தகுதியானவளே இல்ல. ஏ பொண்ணே, நீ ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க. எப்படி வந்தியோ அப்படியே போயிடு, இல்லன்னா ஓங்கி ஒண்ணு கொடுத்தனா அப்படியே ஓடி போயிடு. இவள நான் பாத்துக்கிறேன். இல்ல அத்தை, நான் இவகிட்ட பேசிக்கிறேன். நான் இவ கேட்ட கேள்விக்கு எல்லா பதிலும் கொடுப்பேன். யாரும் எந்த பதிலும் சொல்ல தேவையில்ல. பிராச்சி, இப்ப நீ இந்த இடத்தை விட்டு போறதுதான் நல்லதுமா. மீராண்டி, இல்ல, இவ இந்த வீட்டை விட்டு போக கூடாது. இவள் இந்த வீட்டை விட்டு தூக்கி எறியணும். நான் என்னைக்கு லைக் பண்ணது இல்ல பிராச்சி. ஆனா அம்மாவை நீ லைக் பண்ணல. இருந்தாலும் அவங்க எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. லாக்அப் அனுப்பி வச்சாங்க. யாரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. ஆனா அம்மா அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு இப்ப எனக்கு தோணுது. ஏன்னா யூ டிசர்வ் டு பி பனிஷ்ட். நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆளுதான். ஓ ரியலி? அப்படின்னா உன்னால இந்த இடத்துக்கு வர முடியும், ரியாவோட இடத்தை பிடிக்க முடியும், மிடில் கிளாஸ்ல இருந்து ஹை கிளாஸ் ஆக முடியும் இல்லையா? எனக்கு என் அம்மா பணத்தை விட உறவுகள் தான் முக்கியம்னு கத்து கொடுத்திருக்காங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது இவளுக்கு கொஞ்சம் கத்து கொடுத்திருந்தா இவ இன்னைக்கு அம்மாவுக்கு எதிராக இப்படி எல்லாம் பேசி இருக்க மாட்டா. பெரியவங்க சொல்வாங்களே, விதி சரியில்லைன்னா பாக்குறவங்க அப்படியே இருப்பாங்களா? பிராச்சி, கத்தாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் உறவு இருக்கு. அதே மாதிரி எங்க அம்மா எனக்கு கத்து கொடுத்திருக்காங்க, பெரியவங்க கிட்ட சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு. ஆனா மிஸ்பிஹேவ் பண்ண கத்து கொடுத்திருக்காங்க. ஏன் முன்னாடி என்ன பத்தி நீ தப்பா பேசுறியா? இதை தவிர எனக்கு ஏதாவது ஆப்ஷன் வச்சிருக்கீங்களா என்ன? உண்மையிலே நீங்க நல்லவங்களா இருந்திருந்தா பொண்ணு அம்மாவோட சேர்த்து வச்சிருப்பீங்க. இப்படி பிரிய இருந்தா நீங்க பாத்துட்டு இருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் ஷட் அப். என்னால முடியாது. நான் இன்னும் சொல்ல வந்ததை முழுசா சொல்லி முடிக்கல. உனக்கு ஒண்ணு தெரியுமா ரியா? அம்மா எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை இன்னைக்கு சொல்றேன். அதை என்னைக்கு மறந்துடாத. அம்மா சொல்லிருக்காங்க, தாயும் தண்ணியும் பழிக்க கூடாது. அப்படி பழிச்சா நம்மளால வாழ முடியாது. உனக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்றேன். பசங்க எவ்வளவு கெட்டவங்களா வேணாலும் இருக்கலாம், ஆனா ஒரு தாய் என்னைக்கு கெட்டவளா இருக்க மாட்டா. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு அம்மா அம்மாதான். 20 வருஷமா அம்மாவை பாக்கணும்னு நீ கனவு கண்டல, அந்த கனவு நிறைவேறி இருக்கும். கொஞ்ச நேரத்துல நிறைவேறி இருக்கும். அம்மா உன்னை அணைச்சுக்கிறதுக்காக உன் முன்னாடி வந்தாங்க. நீ என்ன பண்ண? கண்ணை மூடிக்கிட்ட. கண்ணை மூடிக்கிட்டா கடந்த காலம் மட்டும்தான் தெரியும் ரியா, எதிர்காலம் தெரியாது. உனக்கு கடந்து போன 20 வருஷம் தான் தெரியுமே தவிர நடக்க போறது தெரியாது. அடுத்து என்ன நடந்திருக்கும்? நீ சந்தோஷமா இருந்திருக்கலாம். அம்மா கூட உன் குடும்பத்தோட நீ சந்தோஷமா இருந்திருக்கலாம்.
ஆனா அப்படி செய்யல. அதெல்லாம் என்னைக்குமே நடக்காது. ஏன்னா உன் மனசுலயும் மூளையிலயும் வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. மனசு முழுக்க வெறுப்பை வச்சிருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே அன்பு கிடைக்காது. அதுக்கு தகுதி அவங்களுக்கு இல்ல. உனக்கு உண்மையான அம்மாவோட அன்பு மட்டும் இல்ல, ஒரு வளர்ப்பு அம்மாவோட அன்பும் கிடைக்காது. நீ அவ்வளவு மோசமானவ. நீ ரொம்ப அன்லக்கி. உன்னால யாரையும் அம்மான்னு கூப்பிட முடியாது. உன்னை யாரும் தன் பொண்ணை ஏத்துக்க மாட்டாங்க. அது என்னைக்கு நடக்காது. Just get lost. என் வீட்டை விட்டு வெளியே போ. இதுக்கப்புறம் எந்த காலத்திலயும் உன் முகத்தை பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. அவ சொன்ன எல்லாத்தையுமே நீ மறந்துரு. ஆனா நீ இப்ப சொன்ன இல்லையா, அதை எப்பவும் நீ மறந்துடாத. அதை உறுதியா பிடிச்சுக்கோ. உனக்கு அக்கா அம்மா இருக்காங்கறத மறந்துரு. நீ எந்த தப்பும் பண்ணல. நீ பண்ணதெல்லாம் சரிதான். இவங்க கிட்ட இப்படித்தான் நடந்துக்கணும். நீ அத்தை வேண்டாம், ப்ளீஸ் இப்ப வேண்டாம். நாட் ரியா ரியா ஐ ஹேட் யூ. உங்க ரெண்டு பேருக்கும் எனக்கு என்ன உறவு இருந்துச்சோ அந்த உறவை நான் இப்ப முறிச்சுக்கிறேன். நிலைமை ரொம்ப சரியில்லாம இருந்தது. ஆனா நான் உண்மையில உயிரா இருந்தேன். நீங்க இருக்கீங்களே, இந்த உலகத்திலே வேர்ஸ் மதர் நீங்க தான். ரியா ரியா அம்மா எங்க போறீங்க? அம்மா பிராச்சி, ரியா என்ன கூப்பிடுற. யாரும் எனக்காக ஏங்குறா. சொன்னா கேளுங்க. வாங்க பிராச்சி, நான் சொல்றத கேளு. உங்க அம்மா அவ எனக்காக ஏங்குறா. நான் அவளை போய் உடனே பார்த்தாகணும். அம்மா, என்னை விடு. கேளுங்கம்மா. சொல்றத கேளு. பிராச்சி, அவ எனக்காக ஏங்கிட்டாக்கா. அவ உங்களை கூப்பிடலம்மா. அம்மா வேண்டாமா. அம்மா அவ உங்களை அடியோட வெறுக்கிறா. அது மட்டும் இல்லாம அவளே நீங்க அவளோட அம்மா இல்லன்னு சொல்லிட்டா. நீங்க இல்லாம இருந்தாலே நல்லா இருக்கும்னு அவ சொல்லிட்டாமா. நான் அவளோட அம்மா, நீ அவளோட அக்கா. அவன் நம்ம மேல அன்பு வச்சிருக்கான்னு அன்பு வச்சிருந்தா மூஞ்சில அடிச்ச மாதிரி கதவை சாத்த இருக்க மாட்டா. அவன் கோவத்துல ஏதாவது பண்ணிருப்பா. வெறுப்பு இருக்கிற இடத்துலதான் கோவம் இருக்கும். அவ உங்களை அடியோட வெறுக்கிறாமா. அவ மனசுலயும் சரி இந்த வீட்லயும் சரி எல்லா கதவையும் மூடிட்டாமா. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடலாமா. எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சுமா. ஐம் சாரி. அழாதீங்கம்மா. இப்பதானே உறவு ஆரம்பிச்சது. அதுக்குள்ள எப்படி முடியும்? இப்படி முடியக்கூடாது பிராச்சி. பிரக்யா கிட்ட இருந்து எந்த போனும் வரல. அதுவும் இல்லாம அவ இன்னும் வரவும் இல்லை. சரி, நான் அவளுக்கு போன் பண்ணி பாக்குறேன். பேட்டரியும் டெட்ல இருக்கு. என்னால இந்த தலைவலியை தாங்க முடியல. பயங்கரமா வலிக்குது. முடியல. ஏதோ பெருசா தப்பு நடக்கிற மாதிரி எனக்கு தோணுதே. இல்ல நடக்க போதான்னு தெரியல. ஐ நீட் சம் ஃப்ரெஷ் ஏர். ஓ